friends, bear with this நாய்ஸ். பக்கத்தில் கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால் வில்லு பாட்டு. ஸோ அதுக்கிடையில் வந்து நான் ஒரு டொமேட்டோ கார்ன் சூப் ரெசிபி போடுறேன். புரியுதான்னு சொல்லுங்கள், வாய்ஸ் இல்லாட்டியும் சொல்லுங்கள். ஐ வில் ஜஸ்ட் மேக் இட் லிட்டில் பிட் ஆடிபிள். அதாவது 2 டொமேட்டோ நல்லா ஃபைன்லி டைஸ்டு, பின்ன ஒரு பெருசு ஆனியன், 2-3 சின்ன வெங்காயம், பின்ன வந்து பெப்பர், சால்ட்டு, சீரகம், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் நெய்யோ வெண்ணெயோ போட்டுக்கலாம். பின்ன ஸ்வீட் கார்ன் வந்து டீஷாலட்டட் அண்ட் ஆடு டர்மரிக்கு, சால்ட், இந்துப்பு போட்டு இதெல்லாம் ஒட்டுக்கா சால்ட் பண்ணி வேக வச்சிரும். லாஸ்ட்டாக இறக்குறப்போ கொத்தமல்லி போட்டுரும். திஸ் வில் பி குட் ஃபார் பாஸ்மதி ரைஸ், சப்பாத்திக்கு, கிளியர் சூப்பு, எனி சிக் பீப்புள் ஆர் whoever it is with wheat bread, ஹோல் எது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. டொமேட்டோ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த ஃபைபர் இருக்கட்டும்ன்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன். திஸ் இஸ் த சிம்பிள் ரெசிபி ஆஃப் tomato corn soup. One small thing I left regarding the soup is 1 to 2 tablespoon தனியா பவுடர் போட்டுக்கலாம், மல்லித்தூள், சச் தட் ஒரு கன்சிஸ்டன்சி மட்டும் இல்லாமல் ஹார்ட் பிளாக்கேஜஸ்ஸு இதுக்கெல்லாம் வந்து இந்த சீரகம், பெப்பர், பின்ன வந்து ஒரிகானோ ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். This adds flavor to the soup. And last topping, if there is no cholesterol, you can add 1 tablespoon ghee or butter. So this will give a final taste to the dish. So friends, at last I have served in a big mega cup. It is totally served with some corn, tomato and oregano flakes and little bit of dollop of butter, so it enhances the taste. And at last I have added freshly diced coriander, so this gives an liquid soup. Any sick person or any children at home can try this. So it's a lovely soup which will heal your health and gut. Okay, thank you, love you all.